தூய திருமுழுக்கு யோவான் ஆலயம், கரையாஞ்சாவடியிலிருந்து பிச்சைமணி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய இறைவசனங்கள் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. இந்த மக்களுக்காக மன்றாட வேண்டாம், இவர்களுக்காக குரலை உயர்த்தவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம். ஏனெனில் உனக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன். யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் அவர்கள் செய்ததை நீ பார்த்ததில்லையா? புதல்வர்கள் விறகுகளை சேகரிக்கின்றார்கள், தந்தையர்கள் தீ மூட்டுகின்றார்கள், பெண்கள் விண்ணகத்திலுள்ள அரசிக்காக அடை சுட மாவை பிசைகின்றார்கள். எனக்கு வருத்தம் விளைவிப்பதற்காக இவ்வாறு செய்கின்றார்கள். இவ்வாறு செய்து வேற்று தெய்வங்களுக்கு நீர்மப்படைகளை படைக்கின்றார்கள். எனக்கு வருத்தம் உண்டாக்கவா இவ்வாறு செய்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். தமக்கு தாமே இவ்வாறு செய்து கொள்கின்றார்கள். வெட்கக்கேடு. ஆதலால் ஆண்டவராகிய நான் கூறுவது, என் சினமும் சீற்றமும் இந்த இடத்தின் மீதும் மனிதர் மீதும் விலங்குகள் மீதும் வயல்வெளி மரங்கள் மீதும் நிலத்தின் விளைச்சல் மீதும் கொட்டப்படும். எனது சினம் தீப்பற்றி எரியும், அதை அணைக்க முடியாது. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.